கூட்டி போறிய அன்பு? அன்பு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நலங்கு நடக்க போகுது. எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. இங்க பாரு ஆனந்தி, இப்பதான் அம்மா கால் பண்ணிருந்தாங்க. சரி, அதுக்கு என்ன? ஆனந்தி, என்ன இங்க அம்மா அனுப்பி விட்டது உங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான். உங்க அம்மா அனுப்புனது சரி, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்றேங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. எங்க அம்மா இப்ப செவரக்கோட்டைக்கு கிளம்பி வரேன்னு பிடிவாதமா இருக்காங்க. என்ன சொல்றீங்க? உங்க அம்மா ஏன் எம்புட்டு பிடிவாதமா இருக்காங்க? இந்த கல்யாணம் எம்புட்டு சிக்கலுக்கு நடுவுல நடக்குதுன்னு நீங்களும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிருக்கீல்ல. இந்த நேரத்துல உங்க அம்மா வந்து ஏதாவது பொது பிரச்சனையை உண்டு பண்ணிட போறாங்க. ஆனந்தி, நீ டென்ஷன் ஆகாத. நான் எதுக்கு இருக்கேன்? அம்மா வரட்டும், நான் சமாளிச்சுக்கிறேன். வந்ததுக்கு பிறகு எதையும் சமாளிக்க முடியாது அன்பு. இப்பவே அவங்க வராம தடுக்க ஏதாவது பண்ணுங்க. ஆனந்தி, அம்மா இந்த விஷயத்துல எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் வராதுன்னு சொன்னா அதை கேட்கிற நிலைமையில இப்ப அவங்க இல்ல. அப்படியே நான் வர வேண்டாம்னு சொன்னாலும் நாம ஏதோ தடுக்கிறோம்னு அவங்களுக்கு இன்னும் கோபம் தான் அதிகமாகும். அதுக்கு அவங்களே இங்க வந்தாங்கன்னா இங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அவங்களே புரிஞ்சுப்பாங்க ஆனந்தி. அதையும் மீறி அம்மா ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணாலும் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு பயமா இருக்குது அன்பு. இப்படி நீ பயப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட முதலையே சொல்றேன். நான் இருக்கேன் ஆனந்தி, பயப்படாத. அன்பு தம்பி, மாப்பிள்ள உங்களை தேடிட்டு இருக்காரு. இதோ வந்துட்டேங்க. சரி, நீ பயப்படாத, தைரியமா இரு. உடனே வார்டன் மடத்துக்கு போன் போடணும். சொல்லு ஆனந்தி. மேடம், நீங்க உடனே கிளம்பி செவரக்கோட்டைக்கு வாங்க. என்னாச்சு ஆனந்தி? ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா மேடம், பிரச்சனைதே. என்ன சொல்ற? அப்பா அம்மாக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருச்சா? இல்ல மேடம், அந்த பிரச்சனை இல்ல, இது வேற. வேற என்ன? வேற என்ன பிரச்சனை? அன்பு அம்மா என்னைய பொண்ணு கேட்க சென்னையில இருந்து வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இங்க அந்த சுயம்புலிங்கத்தால பல சிக்கலுக்கு நடுவுலதே இந்த கல்யாணமே நடந்துக்கு இருக்கு. இதுக்கு நடுவுல அவங்க வந்தா இன்னும் பிரச்சனை கைமீறி போயிடும். இந்த கல்யாணம் எம்புட்டு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும்ல. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. நான் வந்து என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நீ? அன்பு அம்மாவை சமாளிக்க எனக்கு ஒரு ஆள் வேணும். அது உங்களால்தே முடியும். தயவு செஞ்சு நீங்க எனக்காக வாங்க. சரி, எதுக்கும் கவலைப்படாத, நான் வரேன். ரொம்ப நன்றி மேடம்.